ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் கேழ்வரகு மாவை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது டயட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் கேப்ப மாவு எடுத்திருக்கேன். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான தண்ணியை நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேப்ப மாவில் கொஞ்சமாக விட்டு மாவு பிசையணும். இந்த மாதிரி மாவு வரணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்கிற அச்சை எடுத்துக்கணும். அச்சை முறுக்கு குழாயில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவையும் முறுக்கு குழாயில் போட்டுடலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம பிழியணும். இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் நம்ம இதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சதுக்கப்புறமா நாம் இதை மூடி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வேக வைக்கணும். 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். இது வெந்துடுச்சு. வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட கேழ்வரகு இடியாப்பம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட சைடிஷாக தேங்காய் பால் வச்சும் சாப்பிட்லாம். அங்கே தேங்காய் துருவிட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டோம். இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. இது கூட குருமா வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கணும்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.